சர்க்கார் படத்தில் ஒரு கிரேட் பொலிட்டிஷியனாக அவர் நடிச்சிருந்திருப்பார். அதே வந்துட்டு 2026 எதிர்பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அந்த கேள்விக்கு நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கூகுளில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சேலரியோடைய ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த கட்சிக்கு வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறப்போ எதிர்ப்பாங்க. அந்த வேலைக்கு தான் என்ன போக சொல்லுவாங்க. லைஃபே செட்டில்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு அந்த பையனும் சொல்கிறாரு. அதே தான் அவரு என்ன மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்துட்டு நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட அந்த சினிமா கெரியரில் இப்போது உச்ச நட்சத்திரமாக இருக்கார். அந்த உச்ச நட்சத்திரமாக இருக்கிறப்போ அவருக்கு கிட்டத்தட்ட சம்பளம் எவ்வளோன்னா 300 கோடி அளவு கிட்ட வருது. அவரோட ஃபேம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் பணி செய்யறதுக்காக மக்களுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக சர்க்கார் படத்தில் நடித்ததை விட அவர் உண்மையாகவே ஒரு அரசியல்வாதியாகவும் மக்களுக்கான ஒரு தலைவனாகவும் இருப்பார்